நான் வந்துட்டேன். எங்க இருக்க? வந்துட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் வா. இப்போ நம்ம எங்க போறோம்? சொல்கிறேன். அதுக்கு மட்டும் உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வச்சு விட்றேன். இன்னைக்கு நான் வைக்க கூடாது. ஏன்? எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் வந்த? நீ மீட் பண்ணணும்னு சொன்ன. எனக்கும் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சரி வா, பூ வச்சு விடுறேன். இன்னைக்கு வைக்க கூடாது. அதான் ஏன்? வைக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. வச்சா என்ன ஆகும்? வச்சா பூ வாடிடும். பூ வாடிடுமா? அப்போ மற்ற டைமில் வச்சா பூ வாடாதா? லூஸ் மாதிரி பேசாதடா. இந்த டைம்ல பூவெல்லாம் வைக்க கூடாது. அதுவும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் லூசு மாதிரி பேசுறேன்னா இன்னும் எத்தனை காலம் தான் பீரியட்ஸ் ஆகும்போது பூ வைக்கக்கூடாது, கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இன்னும் நிறைய சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த காலத்தில் மனுஷனுங்க காட்டில் வாழ்ந்தாங்க. அப்போ சில காரணத்தால் பீரியட்ஸ் ஆகும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதே காரணம் வச்சு பொண்ணுங்களே தாய்த்து பார்த்துக்கிறீங்க. இதில் வேற நான் பூ வச்சது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்னு சொல்கிறேன். பொண்ணுங்க முன்னேறதுக்கு காரணமும் அம்மா தான், முன்னேறம் போனதுக்கு காரணமும் அம்மா தான். அவங்க எப்படின்னா தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும், கல்யாணம் பண்ணிட்டாங்களா மாப்பிள்ளை சொல்கிறது எல்லாத்தையும் கேளு, அவர் எதுத்தெல்லாம் பேசாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க அவங்க சமையல்காரியா, அவன் வீட்டு காவல்காரியா, அவன் குடும்பத்துக்கு குழந்தை விளைவிக்கும் பண்ணையா, அவன் கண்ணுக்கு அழகு அலங்காரம் பண்ண பொம்மையா நிற்கணும். அவ்வளோதான். இதுலேயே நிறைய பொண்ணுங்க லைஃப் போயிடுது. பொண்ணுங்கெல்லாம் பாவண்டி. நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இருக்காதுடின்னு சொல்கிறேன். மாற்றிக்கோ. ஐ லவ் யூ. நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டி. சரி பூ வச்சுடு. என்னடி பார்த்துன்னே இருக்க? இப்போ நம்ம எங்க போறோம்? ஃபஸ்ட்டு கோவில் போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு அப்புறம் சொல்கிறேன்.